அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய கணக்கு சென்ற கணக்கினுடைய தொடர்ச்சி. பெறுதல் செலுத்தல் கணக்கு பார்த்தோம். அந்த பெறுதல் செலுத்தல் கணக்கில் தியரியில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெறுதல்னா அந்த ஆண்டுக்குரிய அல்லது சென்ற ஆண்டுக்குரிய வரும் ஆண்டுக்குரிய அனைத்து பெறுதல்கள், அதே மாதிரி செலுத்தல்கள் எதுவாக இருந்தாலும் ரொக்கம் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளும் இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கில் இடம்பெறும் என்பதை பார்க்கணும். அந்த வகை பெறுதலில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து கணக்கு வகையை சார்ந்தது என்பதால் பட்டு இருப்பில் வரும். ஆரம்ப இருப்பு கீக்கோ ரொக்க இருப்பாக இருந்தாலும் வங்கி இருப்பாக இருந்தாலும் இருப்பு கீக்கோ கணக்கினுடைய பற்று பகுதியில் வரும். இந்த இறுதி இருப்பு என்பது அதனுடைய ஆப்போசிட் வரும். இருப்பு கீன்னு சொல்லி கையிருப்பு வங்கி ரொக்கம். இது சென்ற கணக்கில் பார்க்கணும். அதில் பெறுதல்கள் ரொக்க பெறுதல்கள் அனைத்தும் பற்று பக்கத்திலும் ரொக்க செலுத்தல்கள் அனைத்தும் வரவு பக்கத்தில் வரும் என்பதை பார்க்கணும். சில நேரங்களில் பெறுதல்கள் குறைவாகவும் செலுத்தல்கள் அதிகமாகவும் இருக்கின்ற போது செலுத்தலை விட பெறுதல் கம்மியாக இருக்கிற பொழுது பற்று பக்கத்தில் இருப்பு கீ என்பது வரும். அப்போ வங்கி மேல்வரை பற்று என்று போட வேண்டும் என்று பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணத்திற்கு ஒரு கணக்கு பயிற்சியிலே நாம் எடுத்துக்கிறோம். எடுத்துக்காட்டு கணக்கு புத்தகத்திலே அதனுடைய விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சரிபார்த்து செக் பண்ணலாம். பயிற்சியில 5வது கணக்கை நம்ம எடுத்துக்கணும். முதல்ல கணக்கு நல்லா பார்த்துட்டு இதுல எது பெறுதல்கள் எது செலுத்தல்கள் என்பதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கணக்கு போடுறது ஈஸி. கீழ்காண தகவலிலிருந்து கடலூர் கபடி மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்யும். விவரம் இது ரூபாய் எல்லாம் கலந்து கொடுத்தது. ரொக்க இருப்பு 1/4/2018 என்பது துவக்கம். ஏன்னா மார்ச் 31 2019 அதுக்கு முந்தைய ஆண்டு 2018 ஏப்ரல். அப்போ ஏப்ரல் டு மார்ச் கணக்கிறாங்க. அப்போ 1/4/2018 என்பது ஆரம்ப இருப்பாக கொள்ளப்படுகிறது. அடுத்து இது வங்கி இருப்புன்னு கொடுக்கல, வங்கி மேல்வரை பற்று என்று கொடுத்திருக்கிறது. இது வங்கி கணக்குடைய இருப்பு. வங்கி கணக்குடைய இருப்பு வங்கி இருப்பாக இருந்தால் நமது பணம் வங்கியில் இருக்கிறது என்றால் அது வங்கி பணம், வங்கி இருப்பு. அப்போ வங்கி இருப்பு என்பது இருப்பு பற்று பக்கத்தில் இருப்பு கீ கோன் போட்டு ரொக்க இருப்பு வங்கி இருப்பு போட்டு ரெண்டையும் கூட்டி போகணும். அப்போ இந்த இடத்துல வங்கி மேல்வரை பற்று என்றால் நமக்கு தெரியும். வங்கியுடைய இருப்பை காட்டும் நாம் பணம் அதிகம் வாங்கியிருக்கோம், திரும்ப செலுத்த வேண்டியது வங்கி மேல்வரை பற்று என்பது பொறுப்பை சார்ந்தது. அப்போ இது வங்கி மேல்வரை பற்று என்பது பெறுதல் செலுத்தல் கணக்கில் வரவு பக்கத்தை காட்டணும். எழுதுபொருள் வாங்கியது செலவினம், பயண செலவு செலவினம், பங்காதாயம் பெற்றது வரவு, பயண பொது செலவுகள் செலவினம் செலுத்துதல், சேர்க்கை கட்டணம் பெற்றது, தூது அஞ்சல் செலவுகள் அஞ்சல் செலவு செலவினம், நகராட்சி வரி செலுத்தியது செலவினம், வட்டி மற்றும் வங்கி கட்டணம் செலுத்தியது, இதர வருமானம் பெறுதல், மைதான பராமரிப்புக்காக செலவு செய்தது செலவினம், அரசிடமிருந்து பெற்ற மானியம் பெறுதல், தொலைபேசி கட்டணம் செலுத்தியது செலுத்தல், அறப்படை நிதி பெற்றது பெறுதல், காப்பீட்டு முனைவர் செலுத்தியது அது செலுத்தல், மின் கட்டணம் செலுத்தியது செலுத்தல், ரொக்க இருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரொக்க இருப்பு என்பது இறுதி ரொக்கம் என்பது செலுத்தல் கணக்கில் பேலன்ஸ் வரக்கூடியது இறுதி ரொக்கம். இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம கணக்கு போட்ட பின்னாடி பெறுதல் கூட இருக்குதா செலுத்தல் கூட இருக்குதான்னு பார்த்து அதனுடைய பேலன்ஸை கண்டுபிடிக்கிறோம். அது இருப்பாகவும் இருக்கலாம் வரவு பக்கத்தில், சில நேரங்களில் அது கூடுதலாக இருந்து வங்கி மேல்வரை பற்றாக பட்டிருப்பாகவும் காட்டலாம். இப்போ கணக்கு போடலாம். கணக்குடைய தலைப்பு நிறுவனத்தின் அந்த கடலூர் கபடி மன்றத்தின் ஏடுகள், எந்த நிறுவனத்தினுடைய இடம் அந்த நிறுவனத்தினுடைய தலைப்பு போட்டுங்க. ஆண்டினுடைய இறுதி தேதியை கொடுக்கணும். 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு போட்டுக்கணும். இப்போ கணக்கு ஆரம்பிக்கணும். இது ஆரம்ப இருப்பு பற்றவர்கள் சொல்லியிருக்கோம். இருப்பு கீக்கோ ஆரம்பம். அதுல ரொக்க இருப்பு அப்படின்றத கை ரொக்கம். வங்கி இருப்பு இருந்தால் வங்கி ரொக்கம் எழுதி இன்னும் காலத்தில் போட்டு கூட்டி போட்டுக்கலாம். இதுல வங்கி மேல்வரை பற்றா இருக்கிறதுனால கையிருப்பு ரொக்கம் மட்டும்தான் இருக்கும். அடுத்து வங்கி மேல்வரை பற்று என்பது கையிருப்பு கிடையாது, அதிகமாக தொகை வாங்கி
வங்கி மேல்வரை 20,000. 700 வாங்கியது செலவு செலுத்துதல். வாங்கியது 5,200. பயண செலவுகள் செலவினம் 1,800. பங்காதாயம் பெற்றது பெறுதல் பங்காதாயம் பெற்றது 3,000. பொது செலவுகள் செலவினம் பொது செலவுகள் 500. சேர்க்கை கட்டணம் பெற்றது அதாவது உறுப்பினர் கட்டணம் பெற்றது போலினாலும் பெறுதல் கூட்டம் போட்டாலே சேர்க்கை கட்டணம் பெற்றதாக அர்த்தம். 4,000 ரூபாய். தூக அஞ்சல் செலவுகள் செலுத்தியது அஞ்சல் செலவுகள் 2,000 செலுத்தல். நகராட்சி வரி செலுத்தியது நகராட்சி வரி செலுத்தியது 3,000. வட்டி மற்றும் வங்கி கட்டணம் வங்கி கட்டணம் சொல்லிட்டாலே நாம செலுத்தக்கூடியது வட்டி மற்றும் வங்கி கட்டணம் 250. இதர வருமானம் பெறுதல் 350. மைதான பராமரிப்பு செலவு மைதான பராமரிப்பு 550. அரசிடமிருந்து பெற்ற மானியம் நமக்கு கிடைத்தது இந்த அமைப்பு கிடைத்த வருமானம் மானியம் 12,000. தொலைபேசி கட்டணம் செலுத்தியது செலவினம் தொலைபேசி கட்டணம் 2,800. அறக்கட்டளை நிதி நன்கொடை நிதி வச்சுக்கலாம். அறக்கட்டளை நிதி நிதி பெற்றது 10,000. காப்பீட்டு முனைவு செலுத்தியது செலவினம் காப்பீட்டு முனைவு செலுத்தியது 5,000. காப்பீட்டு முனைவு செலுத்தியது 5,000. காப்பீட்டு முனைவு செலுத்தியது 2,000. மின் கட்டணம் செலுத்தியது 5,000. இப்ப கடைசியில் எல்லாம் வரவு செலவு பண்ணாச்சு. ரொக்க இருப்பு கடைசியில் இறுதியாக இருக்கக்கூடியது இருப்பு கீ கைரொக்கம். இந்த இடத்துல தேதி போட்டுக்கலாம். 31/3/2019 அன்றைய இறுதி ரொக்கம் 1,700. இப்ப நம்ம பெறுதல் போட்டாச்சு, செலுத்தல் போட்டாச்சு, ஆரம்ப ரொக்கம், இறுதி ரொக்கம்
கூடுதலாகவும் செலுத்தல் கம்மியாக இருந்தால் இந்த இடத்துல வங்கி இருப்பாக காட்டப்படும் பேலன்ஸ். இந்த கணக்கில் செலுத்தல்கள் கூடவும் அல்லது பெறுதல்கள் கம்மியாக இருந்தால் பேலன்ஸ் பட்டில் வரும். இருப்பு கீயின் போட்டு கூடுதலான வங்கியிலிருந்து பணம் செலுத்திருக்கிறதுனால வங்கி மேல்வரை பற்று என்று காட்டும். இப்போ ரெண்டையும் தனித்தனியாக டோட்டல் பண்ணுங்க. பற்று பக்கத்துடைய பெறுதல் பக்கத்துடைய பேலன்ஸ் 350 இங்கே டோட்டல் செலுத்துடைய டோட்டல் செலுத்தலுடைய பேலன்ஸ் வந்து எவ்வளவுனா 44,850. பெறுதலுடைய பேலன்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப 40,350. வரவு கூடவும் பற்று கம்மியாகவும் இருக்கு. அப்ப பேலன்ஸ் எங்க வரும் அப்படின்னா 500 4,500 ரூபாய் பற்று பக்கத்துல பெறுதல் பக்கம் கம்மியா இருக்கு. அப்ப பேலன்ஸ் எங்க வரும்னா இருப்பு டி பற்று பக்கத்துல வரும். இப்ப வரவு பக்கம் வந்தா இருப்பு டி போட்டு வங்கி இருப்பு போடுவோம். இப்ப பற்று பக்கம் பேலன்ஸ் வரதுனால இது வந்து 31/3/2019 அன்றைய இறுதி இருப்பு. இது என்ன இருக்குன்னா வங்கி மேல்வரை. இது ஒரு வித்தியாசம். இப்போ எவ்வளவு வந்துச்சு பேலன்ஸ்? செலுத்தலுடைய டோட்டல் எவ்வளவு வந்தது அப்படின்னா 44,750 வந்திருக்கு. அப்ப எந்த தொகை அதிகமா இருக்குதோ அது ரெண்டு பக்கம் நம்ம போட்டோம். இப்ப பட்டு பக்கத்துல பெறுதல் பக்கத்துடைய டோட்டல் எவ்வளவு வந்துச்சுன்னா 40,350. அப்ப அது வந்து கழிச்சோம்னா 4,500 ரூபாய் வங்கி மேல்வரை பற்றை காட்டுகிறது. 4,500 இது வங்கி மேல்வரை. அப்ப இதுல எது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும்? எது வேணாலும் வரலாம். ஒன்று பெறுதல்கள் செலுத்தல்கள் இறுதி இருப்பு வந்துச்சுன்னா ரெண்டும் அந்த மாதிரி இருப்பு கையிருப்பு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா கையிருப்பு பேலன்ஸ் போடலாம். மேல்வரை பற்று வந்துச்சுன்னா வரவு பக்கத்துல கூடவும் பற்று கம்மியாக இருந்தால் மேல்வரை பற்றதை காட்டுகிறது. அப்ப நம்ம கணக்கில் பெறுதல் செலுத்தல நம்ம 2 கணக்குகள் முக்கியமான கணக்குகள் போட்டிருக்கோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது வருவாய் செலவின கணக்கு. ஏன்னா வருவாய் செலவின கணக்கு எப்படி வரும்னா பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துட்டு தான் வருவாய் செலவின கணக்கு இருக்கும். அப்ப இதை வைத்து தான் நம்ம வருவாய் செலவின கணக்கு போட்டு உபரியா அல்லது பற்றாக்குறையா அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை இருப்புகளை குறித்து கொண்டு வரணும். அடுத்த கணக்குல அந்த வருவாய் செலவின கணக்குடைய தேதியை பார்க்கணும். லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குல 3 வகையான கணக்குகள் இருக்கு. பார்த்தா ஒன்று பெறுதல் செலுத்தல் கணக்கு, வருவாய் செலவின கணக்கு, இறுதியாக செய்யக்கூடியது இருப்பு நிலை குறிப்பு. அதில் நம்ம பார்த்ததே பெறுதல் செலுத்தல் கணக்கு. இந்த பெறுதல் செலுத்தல் கணக்குல அனைத்து வகையான பெறுதல்களும் அனைத்து வகையான செலுத்தல்களும் இடம்பெறும் என்பதை பார்க்கணும். அதுல வந்து முதலினத்தை சார்ந்ததா அல்லது வருவாயினத்தை சார்ந்ததா என்று பிரிப்பது கிடையாது. எந்த வகையான ரொக்க பெறுதலாக இருந்தாலும் பற்று பக்கத்திலும், எந்த வகையான ரொக்க செலுத்தலாக இருந்தால் வரவு பக்கத்திலும் இடம்பெறுவதை பார்க்கணும். அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது வருவாய் செலவின கணக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். சென்ற ஆண்டுல +1ல படிக்கும் போது முதலின வருவாயின நடவடிக்கைகள் அப்படிங்கிற ஒரு பாடம் வரும். சில நடவடிக்கைகளை கொடுத்து இது எந்த வகையை சார்ந்தது, முதலினத்தை சார்ந்ததா அல்லது வருவாயினத்தை சார்ந்ததா, அது முதலினமாக இருந்தால் வரவா செலவா, வருவாயினத்தை சார்ந்ததாக இருந்தால் வருவாயின வரவா வருவாயின செலவா, இரண்டு இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு செலவினம் நீல் பயன் வருவாயின செலவுகள், ஆராய்ச்சி செலவுகள், விளம்பர செலவுகள், அது மாதிரி முதலின லாபம் வருவாயின லாபம், முதலின நட்டம் வருவாயின நட்டம் என்ற பிரிவுகள் எல்லாம் கடந்த ஆண்டு படிச்சிருக்கோம். அதே தான் இங்கேயும் அந்த டிவிஷனை மட்டும் பார்க்குறோம் என்னென்ன பிரிவுகள். அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சதுன்னா இந்த வருவாயின நடவடிக்கைகள் முதலின நடவடிக்கைகள் நம்ம ஈஸியாக பிரிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது வருவாய் செலவின கணக்கு. இது எந்த மாதிரியான கணக்கு? இது ஒரு பெயரளவு கணக்கு. வருவாயினம் செலவினம்னு சொன்னாலே வரவு செலவுகளை உள்ளடக்கிய கணக்கு. அப்ப அது பெயரளவு கணக்கு தான். இது முதலினத்தை சார்ந்தது, இதில் இடம்பெறுவது கிடையாது. இப்போ இது எதிலிருந்து நம்ம எடுத்து எழுத போற அந்த கணக்கு அப்படின்னா, எப்படி நம்ம வந்து சில நடவடிக்கைகள் கொடுத்து பெறுதல் செலுத்தல் கணக்கு போட்டோமோ அதே மாதிரி உங்களுக்கு கணக்கீடுகளில் பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துருவாங்க. அப்ப அந்த பெறுதல் செலுத்தல் கணக்குல இருந்து நாம எடுக்கக்கூடிய கணக்கு தான் வருவாய் செலவின கணக்கு. அதுல வந்து முதலினத்தை சார்ந்ததும் இருக்கும் வருவாயினத்தை
நாம் எடுக்கக்கூடியதை அதிலிருந்து வருவாயினத்தை சார்ந்த வரவினம் செலவினங்களை எடுத்து வருவாய் செலவின கணக்காகவும், அதில் இருக்கக்கூடிய முதலிடத்தை கொண்டு வந்து நீண்ட நாளைக்கு பயன் தரக்கூடிய நிலை சொத்துக்கள் மற்ற சொத்துக்களை இருப்புநிலை குறிப்பில் கொண்டு வந்து காட்டணும். இது நம்ம பேசிக்கா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இது ஒரு பெயரோடு கணக்கு தான். இது ஒரு நிகழ்வின் அடிப்படையில் தயார் செய்யக்கூடிய கணக்கு தான் இந்த வருவாய் செலவு. அந்த ஆண்டுக்குரிய வருவாய் செலவுகளை உள்ளடக்கிய கணக்கு வச்சுக்கணும். இது பெயர். இப்ப இறுதி கணக்கு நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த நிறுவனத்துடைய லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பதற்கு லாப நட்ட கணக்கு தயார் செய்யும். அதை போட்டுதான் இங்கே வருவாய் செலவு. ஏன்னா அந்த லாபத்தை அடிப்படையாக கொண்டதால ஒரு நிறுவனம், அதனால இங்க லாப நட்ட கணக்குன்னு சொல்றது இல்லை, இதை வருவாய் செலவினம்னு சொல்றோம். எந்த அளவுக்கு வருவாய் வருகிறதோ அதை வைத்துக் கொண்டு நிறுவனத்தினுடைய செலவுகளை செய்து சில நேரங்களில் அதை ஒரு நிலுவை பற்றாக அமைகிறது. அது அடுத்த ஒரு ஆண்டுகளில் அந்த பணத்தை ஈடு செய்வாங்க. அப்ப இந்த வருவாய் செலவின கணக்கில் லாபம் அல்லது நட்டம் என்கின்ற வார்த்தை வராது. அப்ப என்ன வரும்? இதுவும் வருமானத்தை சார்ந்தது. வரவு பக்கத்தில் வரும். லாப கணக்கில் என்ன செய்வோம்னா, பற்று பக்கத்தில் அனைத்து விதமான செலவுகளை எழுதுவோம், வரவு பக்கத்தில் அனைத்து விதமான செலவினங்களை எழுதுவோம். செலவு கம்மியாகும், வருவாய் பக்கத்தில் அனைத்து விதமான வருமானமும் வரவு பக்கத்தில் வரும். அப்ப வரவை விட செலவு பற்று பக்கத்தில் வரக்கூடிய செலவினம் கம்மியாக இருந்தால் நிகர லாபம் என்று சொல்லுவோம். இங்கே வந்து அதே மாதிரிதான் பெறுதல் செலுத்தல் கணக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது வருவாய் செலவின கணக்கில் பேரள கணக்குடைய விதி நமக்கு நன்றாக தெரியும். அனைத்து வருமானங்களையும் வர வைக்க வேண்டும், அனைத்து செலவினங்களையும் பற்று வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் வரவு பக்கத்தில் வருவாய், பற்று பக்கத்தில் செலவினம் வேண்டும். அப்ப செலவினத்தை விட வருவாய் அதிகமாக காட்டுகிறது என்று சொன்னால் இந்த இடத்துல லாபம் என்று காட்டாமல் உபரி சர்ப்ளஸ் சொல்லும். வருமானத்தை காட்டிலும் செலவு கூடுதலாக இருந்தால் இந்த இடத்துல செலவு கூட இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன பற்றாக்குறை டெபிசிட் காட்டும். இதை அடிப்படையாக வைத்து நம்ம சில கணக்குகளை நம்ம எப்படி பிரிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய நடவடிக்கைகள் வருவாய் நடவடிக்கைகள் முதலீடு நடவடிக்கைகளை நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு புத்தகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்தா இது அந்த லாப நோக்க அமைப்புகளில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காரோ அத்தனை உறுப்பினர்கள் நிறுவனத்திற்கு சந்தா செலுத்துவோம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும். அப்ப அந்த சந்தா வந்து ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் சந்தா செலுத்துவதால் அது வந்து வருவாயினத்தை சார்ந்தது, வருவாயின வரவாக கருதப்படும். அடுத்து முதலீட்டு மீதான வட்டி. முதலீடுங்கிறது சொத்து, முதல்ல முதலீடு. முதலீடு என்பது சொத்து. அப்ப அந்த சொத்து முதலீடு ஏதோ நிறுவனத்திலோ அல்லது வேற துணை நிறுவனங்களிலோ முதலீடு செய்திருந்தால் அந்த முதலீட்டிற்கு ஆண்டுதோறும் அல்லது காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, பொதுவாக ஆண்டிற்கு ஒரு முறை நிறுவனத்திற்கு அந்த போட்ட முதலீட்டிற்கு வரக்கூடிய வட்டி ஆண்டுதோறும் வருகின்ற காரணத்தினால் அது வருவாயினத்தை சார்ந்த வரவினமாக கருதப்படும். ஆனால் முதலீடு என்பது சொத்து, அதிலிருந்து வரக்கூடிய வட்டி ஆண்டுதோறும் வருவதால் அதை வருவாய் செலவின கணக்கில் அமைக்கிறோம். பழைய விளையாட்டு பொருள் விற்றது பொருள். பழைய விளையாட்டு பொருள் வாங்கினால் அது செலவினம். விளையாட்டு பொருள் பயன்படுத்திட்டு வருஷ கடைசியில் அதை விற்கும் போது பழைய பொருட்களை அது வந்து வருவாய் வரக்கூடியது, வருவாயினத்தை சார்ந்த வரும். பழைய செய்தித்தாள் வாங்கின செலவு ஆண்டு கீழே மொத்தமாக செய்தித்தாளை கூட இடையே கொண்டு அது வந்து நமக்கு வருமானமாக காட்டும். அது வருவாயினத்தை சார்ந்தது. மதிப்பூதியம், ஊதியம் அல்ல மதிப்பூதியம். மதிப்பூதியங்கிறது சில நேரங்களில் நிறுவனத்திற்காக, நிறுவனத்துடைய பயன்பாட்டிற்காக சிலரை படித்தவர்த்தி ரெகுலராக இல்லாமல் ஏதேனும் ஒரு சூழ்நிலைக்கு பயன்படுத்தி அவர்களுக்கு வழங்கக்கூடியதுன்னா, அதாவது ரெகுலர் சம்பளம் இல்லாமல் அவர்கள் எதேச்சும் சில சூழ்நிலைகளில் பணி செய்வதற்காக கொடுக்கக்கூடிய ஊதியத்துக்கு தான் மதிப்பூதியம் அப்படின்னு சொல்றது. அது வருவாயினத்தை சார்ந்த செலவினமாக கருதப்படும். விளையாட்டு பொருள் வாங்குறது, விளையாட்டு பொருள் விற்றது சொல்லும், வித்தா பணம் வரும். விளையாட்டு பொருள் வாங்குறது செலவினம், வருவாயினத்தை சார்ந்த செலவினம். அப்ப இந்த இடத்துல பெயர்வு கணக்கு சார்ந்து வரவா செலவா என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த வருவாயின வரவா, வருவாயின செலவா என்பதை நாம் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து உயிர்ப்படை விதி. இதை கொஞ்சம் கவனிக்கணும். உயிர்ப்படை விதி. உயிர்ப்படை அப்படின்னா நிறுவனத்திற்காக ஒரு சொத்துக்களை தானமாக அல்லது நிறுவனத்துடைய பயன்பாட்டுக்காக ஒரு நிதியை மொத்தமாக உங்களுக்கு வந்து உயிர் எழுதி வச்சார். அப்ப அந்த உயிர்ப்படை விதி என்பது ஒரு நிலையாக இருக்கக்கூடிய
புதிய வருமானங்கள் செலவினங்கள் வந்தாலும் இந்த அடிப்படையிலேயே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த ஒரு 3 ஐட்டத்தை தனியா இருக்கு. என்ன அப்படின்னா சேர்க்கை கட்டணம் அல்லது நுழைவு கட்டணம். இந்த சேர்க்கை கட்டணம் அல்லது நுழைவு கட்டணம் இதை எந்த வகையான செலவினமாக அதாவது வருமானமாக எடுத்துக்கணும். இது வருமானம். சேர்க்கை கட்டணம் நுழைவு கட்டணங்கிறது இந்த லாபம் அமைப்புக்கு நிறுவனத்திற்கு அல்லது ட்ரஸ்டுக்கு உறுப்பினராக புதிதாக சேர்ந்த போது அவர்கள் சேர்க்கை கட்டணம் கட்டுவாங்க. அதை நுழைவு கட்டணம்னு சொல்லலாம். இந்த வருமானத்தை வருவாயினத்தை சார்ந்த வரவாக எடுத்துக்கொள்வதா அல்லது முதலீட்டை சார்ந்த வருமானமாக எடுத்துக்கொள்வதா அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய அமைப்பை பொறுத்து. அதாவது சேர்க்கை கட்டணத்தில் ஒரு உறுப்பினர் நிறுவனத்திற்காக சேருகிற போது அதற்காக ஏதேனும் அந்த அமைப்பு செலவு செய்வதற்காக பயன்படுத்திக் கொண்டால் அது வருவாயினமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது சேர்க்கை கட்டணத்தை எடுப்பதே கிடையாது, நிறுவனத்தில் பிக்ஸடாக இருக்கட்டும் அந்த நிறுவனம் நினைத்தால் அந்த நேரத்தில் அதை முதலீனமாக கருதப்படும். அப்ப அந்த நிறுவனம் எதை எடுத்துக்கொள்வதோ அந்த அடிப்படையில் வருவாயினமாகவோ அல்லது முதலீனமாகவோ எடுத்துக்கொள்ளும். நன்கொடை. இந்த நன்கொடைங்கிறதுலையும் ஒரு 2 வகையா பிரிக்கலாம். பொது நன்கொடை, சிறப்பு நன்கொடை. பொது நன்கொடைங்கிறது ரெகுலராகவே ஒரு நிகழ்வு நடப்பதற்கு சில நன்கொடைகள் கொடுத்தாங்கன்னா அது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய செலவினங்களுக்கு பயன்படுத்தி கொண்டால் அது பொதுவான நன்கொடை வச்சுக்கலாம். இது ரெகுலராக நடக்கக்கூடிய அவ்வப்பொழுது வசூல் பண்ணி நடத்திடுவாங்க. நன்கொடை வசூல் பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்துறது, ஆண்டு விழாக்கள் நடத்துறது, ஆண்டு இறுதியில் பொது செலவினங்களுக்காக ஒரு சிறப்பு நிதியாக வசூல் செய்து அந்தந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் இனாமாக செய்தால் அது நன்கொடை வசூல் பண்ணாங்கன்னா திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய அப்ப திரும்ப திரும்ப நிகழக்கூடிய செலவினங்களுக்காக அந்த நன்கொடை அமையுமே ஆனால் அது வருவாயினத்தை சார்ந்தது. வருவாயினத்தை சார்ந்த வரவேற்று வைத்துக் கொள்ளலாம். சிறப்பு நன்கொடை அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கு ஒரு பில்டிங் கட்டுறோம் பொது நிகழ்வுகளுக்காக அல்லது பொது காரியங்களுக்காக ஒரு கூடங்கள் கட்டுறோம் அல்லது ஒரு கோயில்கள் நன்கொடைகள் வருகிறது. பொது காரியத்திற்கு நீண்ட நாளைக்கு பயன்படக்கூடிய ஒரு கட்டடங்களாக அல்லது நிலையா அசையா சொத்துக்களாக பயன்படுவதற்காக செலவு செய்தால் அதுக்கு அதற்காக பெறக்கூடிய நன்கொடை அடிக்கடி நடக்காது. அதனால அது சிறப்பு நன்கொடை சொல்லும். அது முதலிடத்தை சார்ந்த வரவாக தரும். அரசு பிற அமைப்புகளுக்கு பெறப்படும் மானியம். இந்த மானியம்ங்கிறது அந்த நிறுவனத்திற்கு அடிக்கடி செய்யக்கூடிய தொண்டுகளுக்காக அந்த மானியம் பெறப்பட்டிருந்தால் அது குறைவான தொகையாக இருக்கும். அடிக்கடி செய்யக்கூடிய செலவினங்களுக்காக பெறக்கூடிய மானியமாக இருந்தால் அது அரசு பெறக்கூடிய மானியமாக இருக்கலாம் அல்லது பிற நிதி நிறுவனங்கள் அல்லது பிற அமைப்புகள் செய்யக்கூடிய ரொட்டீனா செய்யக்கூடிய அமைப்புகள் கல்வி நிறுவனங்களுக்கு செலவு செய்யலாம் அல்லது பொதுப்படை நிறுவனங்களுக்கு ஊருடைய பொதுவான காரியங்களுக்கு மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ரெகுலர் பயன்பாடு இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மானியமாக கொடுத்தால் அது ரொட்டீனா நடக்கக்கூடியது. அது வருவாயினத்தை சார்ந்த வரவு. அதே அந்த அமைப்பு நிலை சொத்துக்களுக்காக அல்லது நீண்ட காலத்துக்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த மானியம் தேவை ஆனால் அது முதலீட்டு சார்ந்த வருவாக கணக்கிடப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய கணக்கு வருவாய் செலவின கணக்கு. பெறுதல் செலுத்தல் கணக்கினுடைய தொடர்ச்சியாக நாம் வருவாய் செலவின கணக்கு அதற்கு பின்பாக இருப்புகளை குறிப்பிடக்கூடாது. இந்த வருவாய் செலவின கணக்கு என்றால் என்னங்கிறத முன்னாடி தேர்தலை சொன்னேன். பெறுதல் செலுத்தல் நம்ம வருவாய் செலவின கணக்கு நம்ம தயார் செய்கிறோம். பெறுதல் செலுத்தலில் வரக்கூடிய அனைத்து இனங்களும் வருவாய் செலவின கணக்கு வருமா என்றால் இருக்காது. ஏன்னா பெறுதல் செலுத்தல்ல அனைத்து விதமான முதலினத்தை சார்ந்தது வருவாயினத்தை சார்ந்த அனைத்து இடம்பெற்றிருக்கக்கூடியது. இதுல வருவாய் செலவினம் என்று சொன்னாலே ஒரு பெயரளவு கணக்கு வகையை சார்ந்தது என்று சொல்லியிருக்கிறோம். அப்போ வருமானம் அதனுடைய செலவினம் இது மட்டும்தான் இந்த கணக்கில் இடம்பெறக்கூடியது. அப்போ இந்த பெறுதல் செலுத்தலில் வரக்கூடிய ஆரம்ப ரொக்கம் இறுதி ரொக்கம் வருமா? வராது. ஏன்னா சொத்து கணக்கு எங்கே வரும் அப்படின்னா இறுதி ரொக்கம் இருப்புநிலை குறிப்பில் காட்டக்கூடியது. இது வராது. இன்னொரு அந்தந்த ஆண்டுகளில் வரக்கூடிய திரும்ப திரும்ப நிகழும் தன்மை கொண்ட வருவாயினத்தை சார்ந்த செலவினங்களும் வருவாயினத்தை சார்ந்த வரவினங்களும் மட்டுமே இந்த கணக்கீட்டில் இடம்பெறக்கூடியது என்பதை பார்க்கக்கூடியது. அடுத்தது இந்த வருவாயினத்தை சார்ந்த வரவு செலவுகளை பார்க்கிற போது இப்போ பெறுதல் செலுத்தல் என்ன பண்ணுவோம்னா அந்த ஆண்டில் பெற்ற வருமானம் பெறுதல் அந்த ஆண்டில் பெற்ற செலுத்திய செலவினங்கள் மட்டும் எழுதுவோம். நடப்பாண்டு முந்தைய ஆண்டாக இருந்தாலும் எழுதுவோம். எந்த ஆண்டுக்குரிய தொகை
தேய்மானம், நிலைச்சத்துக்கு உண்டான தேய்மானம் இவையெல்லாம் இங்கே காட்டப்படாது. ஏன்னா அது கொஞ்சம் சாராத நடவடிக்கையாக இருக்குது. ஆனால் இந்த கணக்கில் அந்த ஆண்டுக்குரிய வருவாய் செலவினத்தை கரெக்டாக கொண்டு வர்றதுனால சில நடவடிக்கைகள் அந்த ஆண்டுக்குரிய செலவினத்தில் செய்யப்படாததாக இருந்தாலும் அந்த ஆண்டுக்குரிய வரவினத்தில் வரப்படாதாக இருந்தாலும் கூட நம்ம கணக்கில் கொண்டு வருகிறோம் தேய்மானத்தை கூட. இது ஒரு மாற்றம். இன்னொன்று, பெறுதல் செலுத்தல் வரக்கூடிய நிலை சொத்துக்கள் மீதான வரவினங்கள், அந்த நிலை சொத்துக்கள் மீதான செலவினங்கள் அவை இந்த வருவாய் செலவின கணக்கில் இடம்பெறக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு மிக எளிமையான ஒரு சிம்பிள் கணக்கிலிருந்து வருவாய் செலவின கணக்கை ஆரம்பிக்கும். அதில் வருவாயினத்தை சார்ந்த வருமானம் செலவினங்கள், வருவாயினத்தை சார்ந்த செலவினங்கள் வருமானம், அது நடப்பாண்டுக்குரியதா அல்லது முந்தைய ஆண்டுக்குரியது பிந்தைய ஆண்டுக்குரியது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான பெறுதலாக இருந்தாலும் எந்த விதமான செலுத்தலாக இருந்தாலும் இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கில் இடம்பெறும் என்பதை நம்ம பார்த்தோம். இதில் நிலை சொத்துக்களும் இடம்பெறக்கூடியது, அந்த ஆண்டுக்குரியது, வருவாயினத்தை சார்ந்ததும் முதலினத்தை சார்ந்த பெறுதல் செலுத்தல் அனைத்தும் இடம்பெறக்கூடியது தான் இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு. பெறுதல் செலுத்தல் கணக்கிலிருந்து எடுத்து எழுதக்கூடியது தான் வருவாய் செலவின கணக்கு. அதன் பிறகு இருப்புநிலை குறிப்பிட போகிறோம். இதில் ஒரு மாடலுக்கு ஒரு சிம்பிள் கணக்கு எடுத்துக்கிறோம். பெறுதல் செலுத்தல் வரக்கூடிய அனைத்து இனங்களும் வருவாய் செலவின கணக்கு வருமானா இருக்காது. திரும்ப திரும்ப நிகழும் தன்மை கொண்ட வருவாயினங்கள் செலவினங்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம். இதில் ஒரு மாடல் கணக்கு பாருங்க. எடுத்துக்காட்டு 6 நெருக்கத்தில் ஊட்டி மணமகள் மன்றத்தின் பின்னரும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிலிருந்து 2018 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயாரிக்கும். கணக்கில் முதல்ல பெறுதல் செலுத்தல எது வருவாய் செலவினத்துக்கு வரும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொக்கைக்கு வரக்கூடிய ஆரம்ப ரொக்கமும் இறுதி ரொக்கமும் சொத்து கணக்கு வகையை சார்ந்தது என்பதால் சொத்துக்கள் இருப்பு ரெண்டு இருப்புமே வருவாய் செலவின கணக்கில் இடம்பெறாது. இந்த இறுதி ரொக்கம் வந்து இருப்புநிலை குறிப்புக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வருவாய் செலவினத்துக்கு இது இடம்பெறாது. அடுத்து வாடகை பெற்றது, இது வருவாய் வரவு. முதலீடுகள் இடத்துல பாருங்க, முதலீடுகள் நீண்ட கால சொத்து. ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யணும் சொத்து, அந்த முதலீட்டிற்கு கிடைக்கக்கூடிய வருவாய் ஒவ்வொரு ஆண்டும் வருஷ கடைசியில் நம்ம அக்கௌண்ட் நிறுவனத்துடைய கணக்கில் இடம்பெற முடியும். அப்ப அந்த ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப திரும்ப அந்த தொகை வந்து கொண்டிருப்பதால் அது வருமானமாக கருதப்பட முடியுமா? கட்டாயம். முதலீடுகள் மீது முதலீடுகள் விற்றதா, முதலீட்டு மீது வட்டி பெறுவதாக இருந்தால் வரும். முதலீடு சொத்து முதலில் விற்றது என்பது நிலை சொத்து வகையாக இருப்பதால் இது வருவாய் செலவின கணக்கில் இடம்பெறக்கூடாது. சந்தா பெற்றது, ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூலமாக பெறக்கூடிய சந்தா தொகை திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடியது. அது முதலீட்டு மீது வரக்கூடிய, அதாவது நிறுவனத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய வருமானம். அடுத்து விளையாட்டு பொருள் வாங்கியது. விளையாட்டு உபகரணம் என்று சொன்னால் அதை விளைச்சத்தில் அடங்கக்கூடியது. விளையாட்டு பொருட்கள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் வாங்கக்கூடியது, அது செலவினம். எழுதுமுறை அடிக்கடி நிகழக்கூடியது செலவினம். கணிப்பொறி, கணிப்பொறிங்கிறது ஒரு முறை வாங்கக்கூடியது, பல ஆண்டுகளுக்கு நிறுவனத்தை பயன்படுத்தக்கூடியது, அது விளைச்சத்தை வாங்கக்கூடியது. இது வராது, கணக்கில் வரக்கூடியது அல்ல. சம்பளம் ஒவ்வொரு மாதமும் திரும்ப திரும்ப நிகழும் தன்மை உள்ளது, அது செலவினத்தில் வரக்கூடியது, இறுதி இருப்பு வராது. இப்போ இதை வைத்து நம்ம கணக்கு 2018 மார்ச் 31 நாள் முடிவடையும் ஆண்டில் வருவாய் மற்றும் செலவின கணக்கு எந்த நிறுவனத்தின் பேரோ அந்த நிறுவனத்தின் பேர் எழுதி ஊட்டி மணமகள் மன்றத்தில் எடுங்க. இதுல செலவுக்கு பெறுதல்கள் இங்கே பட்டியல் இருக்கு, இங்கே வரவு. செலுத்தல்கள் இங்கே வரவு இருக்கு, இங்கே செலவுக்கு பட்டியல் இருக்கு. காரணம் என்னன்னா இது சொத்து கணக்கு வகை இருப்பதால் பெறுபவர் உள்வரவனவர் அணைக்கப்பட்டு வெளிச்செலவின வரவு. இது வருவாய் செலவு கணக்கு என்பது லாப நட்ட கணக்கு வகையை சார்ந்தது. அதன் மூலமாக இருக்கிறதுனால செலவுகளை நட்டங்கள் செலவுகளை பற்று வைக்கணும், ஆதாயத்தை வர வைக்கணும், வருமானத்தை வர வைக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஒரே பக்கத்தில் போட்டுருங்க. இப்போ ஆரம்பிக்கிறது கை ரொக்கம், இறுதி ரொக்கம் வராத செல்லும். வாடகை பெற்றது வருமானம். வாடகை பெற்றது 10,000. முதலீடுகள் வராத செல்லும். சந்தா பெற்றது வருமானம். $54,000.
7000. கணிப்பொறி என்பது வராத சொல்லிட்டு நிலைச்சொல். சம்பளம் 20000. இறுதி கையிருப்பு ரொக்கம் இங்கே வராது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பேரடை எப்படி க்ளோஸ் பண்றோம் அதே மாதிரி வருமானங்கள் அதிகமாக இருந்து செலவுகள் குறைவாக இருந்தால் மீதம் இருப்பதாக இந்த லாப கணக்குல நம்ம என்ன பண்ணுவோம்னா லாபம் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல லாபம் வராது உபரி சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் செலவுகள் அதிகமாக இருந்து வருமானங்கள் குறைவாக இருந்தால் அப்ப இந்த இடத்துல நட்டம்னு வரும். அப்ப இந்த இடத்துல பற்றாக்குறை நம்ம எழுதணும். அப்ப சேவ் டெபிசிட் சொல்லணும். இப்போ கூட்டி பாருங்க 37000 ரூபாய் செலவுகள் வருது. வருமானத்துல 64000. அப்ப வருமானம் அதிகமாக இருப்பதால் இங்கே உபரி வருவதாக இருக்கும். வருமானம் தான் அதிகமாக 64000. இது ரெண்டு பக்கம் போட்டுங்க. வந்து 37,000 கழிங்க 27,000 ரூபாய். 27,000 ரூபாய் பேலன்ஸ். இது லாபம்னு சொல்றதா? அதை லாபம் கணக்குல லாபம்னு சொல்றது இல்ல. இது வந்து லாபத்தை அடிப்படையாக கொண்டது இல்ல. அதனால இது உபரின்னு சொல்றோம். உபரி சர்ப்ளஸ். வருமானத்தை காட்டிலும் செலவு குறைவு அல்லது செலவை காட்டிலும் வருமானம் மிகுதி. இப்போ நீங்க கண்டுபிடிச்ச தொகை சரியா இருக்குன்னு பார்க்கணும்னா செக் பண்ணிக்கங்க. எனக்கு 15 5 கூட்டி பார்த்துங்க. இந்த உபரி இங்கே வரும். லாப கணக்குல என்ன பண்ணுவோம்னா லாபம் முதலோடு தொடர்புடையது. முதல்ல கொண்டே கூட்டிடுவோம். அதே மாதிரி இந்த உபரியை இருப்புநிலை குறிப்பு போடும்போது நிதியில கொண்டே அதாவது முதல் நிதியில கொண்டே இந்த உபரியை சேர்த்தோம். சப்போஸ் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அந்த முதல் நிதியிலிருந்து கழிக்கிறோம் இருப்புநிலை குறிப்பு. இதான் நம்ம சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான கணக்கு. நீ அடுத்து நம்ம ஏற்கனவே போட்டது எடுத்துக்காட்டு ஒரு கணக்கு போட்டோம். அடுத்து பயிற்சியில ஒரு கணக்கு. பயிற்சியில 7வது கணக்கு எடுத்துக்கலாம். இதே அடிப்படையில் இந்த கணக்கை போட்டுட்டு இதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு உள்ள கணக்கை மாணவர்கள் செய்து பார்க்கலாம். கும்பகோணம் புடைப்பந்து சங்கத்தின் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிலிருந்து 2018 மார்ச் 34வது முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயாரிப்போம். இதுல பெறுதல்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெறுதல்கள் செலுத்தல்ல ஏதாவது வரும் என்பதை முதல்ல மனதில் வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் நம்ம கணக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். யாரும் கீக்கோ கைவக்கம் இங்கே இருக்கிறதுனால கணக்கு ஆரம்பிக்கும். அது நமக்கு வருவாய் செலவு கணக்குல இடம்பெறாது. இது வந்து கிடையாது. அரங்க வாடகை பெற்றது. வாடகைங்கிறது நம்ம அடிக்கடி வரக்கூடிய வருமானம். அதனால வருவாய் செலவு கணக்குல இடம்பெறும். சந்தா பெற்றது ஆண்டாண்டுக்கு வரக்கூடியது. அது இடம்பெறும். ஆயுள் உறுப்பினர் கட்டணம். இந்த ஆயுள் உறுப்பினர் கட்டணம்ங்கிறது ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடியது. லைஃப் லாங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்டணம். அதனால இது வருவாய் செலவு கணக்கு இடம்பெறாது. இது மட்டும். பாதுகாப்பு பெற்ற வாடகை கட்டணங்கிறது அடிக்கடி வரக்கூடியது. இது வருமானத்தில் வரக்கூடியது. மைதான வாடகை செலுத்தியது செலவினம். அச்சு கட்டணம், வங்கி கட்டணம். வங்கி கட்டணம்ங்கிறது வங்கி நமக்கு நிறுவனத்திற்காக என்ன சேவைகள் செய்கிறதோ அதுக்காண்டி வரக்கூடிய கட்டணம். இது அடிக்கடி வரக்கூடிய செலவினம். கட்டணம் மீதான காப்பீடு. கட்டணம் நிலைச்சொத்து. அந்த நிலைச்சொத்துக்கு உண்டான காப்பீடு என்பது ஒவ்வொரு ஆண்டும் செலுத்தக்கூடிய காப்பீடு. அதனால இது செலவினத்தில் வரக்கூடியது. தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் அது வரக்கூடியது. தணிக்கை கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் கணக்குகளை தணிக்கை செய்கிற போது ஆடிட்டிங் ஃபீஸ் கட்டக்கூடியது. அது அடிக்கடி நடக்கக்கூடியது. அது வரும். விளையாட்டு பொருட்கள் உபகரணங்கள் கிடையாது. விளையாட்டு பொருட்கள் வாங்கியது. இதுவும் அன்றாடம் அடிக்கடி நடக்கக்கூடிய செலவினம். இந்த இறுதி இருக்கு இடம்பெறாது. அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம மறுபடியும் எப்படி போட்ட கணக்குடைய மாடம்னா நம்ம போட்டோம். இப்போ அரங்க வாடகை இது வராது. எது வராதோ விட்டுருங்க. அரங்க வாடகை பெற்றது வருமானம். அரங்க வாடகை பெற்றது 6000. அடுத்தது சந்தா பெற்றது வருமானம்
9000. 1000 உட்பட கட்ட வராது. பாதுகாக்கப்பட்ட வாடகை என்பது 2000. அடுத்து செலவினங்கள் என்ன? மைதான வாடகை செலுத்தியது 12,000 செலவினம். அச்சு கட்டணம் 5,000. வங்கி கட்டணம் 1000. கட்டட மீதான காப்பீடு 2000. தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் 16,000. தணிக்கை கட்டணம் 3,000. விளையாட்டு பொருட்கள் வழங்கியது 4,000. இறுதி இருப்பு கைரொக்கம் வைக்கிறக்கும் இந்த வருவாய் செலவுக்கு கீழே. இப்போ இந்த சென்ற கணக்கில் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். செலவுகளை கூட்டி வச்சுருங்க. செலவினங்கள் 43,000 வருது. வருமானம் பார்த்தாலே நமக்கு தெரியுது கம்மியா இருக்கு. வருமானம் எவ்வளவு பார்த்தா 17,000 இருக்கு. அப்ப எந்த தொகை கூடுதலா இருக்குன்னு பாருங்க. செலவினம் கூடுதலாக இருக்கிறது. செலவினங்கள் டோட்டல் போட்டுங்க 43,000 வருது. இதுல வந்து வருமானம் 17,000 வருது. அதை கழிச்சிருக்கு. 26,000 பேலன்ஸ் எங்க வரும்னா வருமானத்தில் குறைவாக இருக்கிறது எங்கே போடுறோம் 26,000. கூட்டி பார்த்து செக் பண்ணி. அப்ப செலவை காட்டிலும் வருமானம் குறைவாக இருந்தால் பற்றாக்குறை. இது பேலன்ஸ். லாபட்ட கணக்குல இந்த இடத்துல நட்டம்னு காட்டுவோம். அப்ப இந்த கணக்குல பற்றாக்குறைன்னு இருக்கு. அப்ப கீழே எழுதுங்க செலவை காட்டிலும் வருமானம் குறையுது. அவ்வளவுதான். நாம வந்து இப்ப லாப நோக்கற்ற அமைப்புகள்ல மொத்தம் 3 கணக்குகள் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று பெறுதல் செலுத்தல் கணக்கு, இன்னொன்று வருவாய் செலவின கணக்கு, கடைசி நம்ம போடக்கூடியது இருப்புநிலை குறிப்பு. இந்த இருப்புநிலை குறிப்பு போடுறதுக்கு முன்னாடி இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கிற்கும் வருவாய் செலவின கணக்கிற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். இதை ஏன் நான் முன்னாடி தியரி நடத்தும் போதே இந்த வேறுபாடு சொல்லலைன்னா, முன்னாடியே பெறுதல் செலுத்தல் கணக்குனா என்ன, வருவாய் செலவின கணக்குனா என்னங்கிறது வாயால் சொல்லுவதை கேட்பதை விட பெறுதல் செலுத்தலில் சில கணக்குகளை போட்டு வருவாய் செலவின கணக்குகளையும் சில கணக்குகளை போட்ட பின்பாக இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை சொன்னால் மிக தெளிவாக புரியும் என்கின்ற காரணத்தினால் இந்த 2 கணக்குகளில் சில அடிப்படை கணக்குகளை போட்ட பின்பாக இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் பார்த்தோம்னா நாம் சொல்லாமலேயே இந்த 2க்கும் உள்ள வேறுபாட்டை மாணவர்கள் எளிதாக சொல்ல முடியும். அப்போ இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு என்ன எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தாலே இந்த கணக்கை வைத்து பார்த்தாலே எளிமையாக இரண்டையும் நாம் சிம்பிளாக வேறுபடுத்தி காட்ட முடியும்.
எப்படின்னா இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு ஏன் தயார் செய்கிறோம், வருவாய் செலவின கணக்கு ஏன் தயார் செய்கிறோம், அந்த கேள்விக்கு விடை சொன்னாலே ஒரு வேறுபாடு முடிந்தது. இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு தயாரிப்பதனுடைய நோக்கம் என்ன? ஆரம்ப இருப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது வங்கி இருப்பாக இருக்கலாம் அல்லது வங்கி மேல்வரை பற்றாக இந்த சேர்க்கலாம். அதே மாதிரி இறுதி இருப்பு கையிருப்பு ரொக்கம் இங்கே வரலாம், வங்கி இருப்பு ரொக்கம் வரவலை வரலாம், பட்டலை வரலாம். அப்போ கடைசியாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இறுதி இருப்பை கண்டுபிடிக்கிறோம் பெறுதல் செலுத்தல் கணக்கில். அப்போ பெறுதல் செலுத்தல் கணக்கில் நாம் எதை தயாரிப்பதற்கு தயார் செய்கிறோம் அப்படின்னா இறுதி கையிருப்பு ரொக்கம் எவ்வளவு, வங்கி இருப்பு ரொக்கம் எவ்வளவு, அல்லது வங்கி மேல்வரை பற்றாக இருக்கிறதா என்பதை காண்பதற்காக இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு தயார் செய்கிறோம். இது நமக்கு புரியுது. அப்போ வருவாய் செலவின கணக்கு ஏன் தயார் செய்யணும் அப்படின்னா அது லாப நட்டத்தை கண்டுபிடிப்பதற்காக நம்ம உபரி அல்லது பற்றாக்குறைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்போ ஒரு நிறுவனத்தில் இந்த ஆண்டு வருமானத்தை காட்டிலும் செலவு குறைவாக இருக்கிறதா கூடுதலாக இருக்கிறதா, அப்போ உபரி பற்றாக்குறை என்பதை கண்டுபிடிப்பதற்காக இதை தயார் செய்யணும். ஒரு வேறுபாடு சிம்பிளாக நமக்கு 2 கணக்கை வைத்து புரிகிறது. அடுத்து இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு என்பது சொத்து கணக்கு வகையை சார்ந்தது. ஏன்னா அதில் பணம் வருகிறது, பணம் கொடுக்கணும், ரொக்கத்தை கையாளுகின்ற ஒரு கணக்காக இருப்பதால் இதில் சொத்து கணக்குன்னு சொல்றோம், இதை பெயரளவு கணக்குன்னு சொல்றோம். ஏன்னா நிலை சொத்துக்கள் இந்த கணக்கில் இடம்பெறுவது கிடையாது வருவாய் செலவின கணக்கில். ஏன்னா லாப நட்ட கணக்கு மாதிரியே அதனுடைய விதியை பயன்படுத்தி செய்கிறோம். வருவாய் செலவின கணக்கில் நிலை சொத்துக்கள் இடம்பெறாது, அந்த ஆண்டுக்குரிய வருவாய் செலவினங்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்வதால் இது பெயரளவு கணக்கு வகைன்னு சொல்றோம். இது நமக்கு எளிதாக புரியுது. அப்போ இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கில் அனைத்து விதமான ரொக்க பெறுதல், அனைத்து விதமான ரொக்க செலுத்தல், இங்கே அனைத்து விதமான ரொக்க பெறுதல் என்பது இடம்பெறாது. காரணம் என்ன? இதுல வருவாயினத்தை சார்ந்ததும் முதலினத்தை சார்ந்ததும் 2 அடங்கி இருக்கிறது. இங்கே முதலினத்தை சார்ந்த ஐட்டம் இங்கே வராது என்பதை நாம் தெளிவாக தெரிகிறது. அப்ப வருவாயினத்தை சார்ந்தது மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா முதலினத்தை சார்ந்தது வருவாயினத்தை சார்ந்தது அனைத்து இடம்பெறக்கூடியது. இதுல இன்னொரு முக்கியமானது என்ன பார்த்தோம்னா அந்த ஆண்டில் எவ்வளவு பெற்றிருக்கிறோம், அந்த ஆண்டில் எவ்வளவு செலுத்தி இருக்கிறோம் அதுவும், அல்லது சென்ற ஆண்டு முந்தைய ஆண்டு சில ஆண்டுகளுக்கு முன்பாக பின்னாடி வரக்கூடிய ஆண்டுகளுக்கு முன்கூட்டி பெற்றது எந்த பணமாக இருந்தாலும் அந்த ஆண்டில் பெற்றால் அனைத்து விதமான பெறுதலையும் செலுத்தலையும் நம்ம எழுதிடுறோம். ஆனால் இங்கே வருவாய் செலவின கணக்கில் அந்த ஆண்டுக்குரிய நடவடிக்கைகள் மட்டுமே கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகிறது. இன்னொன்று இதுல அந்த ஆண்டுக்குரிய ரொக்க பெறுதல் செலுத்தல் மட்டும்தான் இதில் இடம்பெறும். ரொக்கம் சார்ந்த நடவடிக்கைகள் மட்டும்தான் இதில் வருது. இங்கே ரொக்கம் சார்ந்தது வரும், ரொக்கம் சாராத நடவடிக்கைகள் இந்த கணக்கில் இடம்பெறாது. பெறுதல் செலுத்தல ரொக்கம் சாராத இடம்பெறாது. வருவாய் செலவின கணக்கில் ரொக்கம் சாராத நடவடிக்கைகள் இடம்பெறும். அது எப்படி? இப்போ முதலீட்டின் மீதான வட்டி, பெற வேண்டியது அல்லது பெற வேண்டிய வருமானங்கள், கூலியில வட்டி, கொடுபட வேண்டிய கூலி, கொடுபட வேண்டிய வாடகை, கொடுபட வேண்டிய சம்பளம், ஒரு நிலை சொத்தின் மீதான ஏற்படக்கூடிய தேய்மானம், இதெல்லாம் பணம் கையில் வாங்குறது கொடுக்கறது இல்லை, அதனால இதில் இடம்பெறாது. ஆனால் இதில் அதையெல்லாம் காட்டினால்தான் உண்மையான உபரி எவ்வளவு, அதாவது பற்றாக்குறை எவ்வளவு என்பதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இதில் இந்த அளவுக்கு வேறுபாடுகள் நீங்கள் தெளிவாக பிரித்து ஒரு 6-7 வேறுபாடுகள் மிகச் சிறப்பாக 2 கணக்கை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் சொன்னாலே நீங்கள் தனியாக படிக்கணும் என்பது அவசியம் கிடையாது. வருவாய் செலவின கணக்கையும் பெறுதல் செலுத்தல் கணக்கையும் மனதிலே கொண்டு வந்து சொன்னாலே ஈஸியாக இருந்துக்குள்ள வேறுபாட்டை மிக தெளிவாக சொல்லலாம். அடுத்த கணக்கிலே இதில் வரக்கூடிய சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி வருவாய் செலவின கணக்கில் எப்படி செய்யலாம் என்பதை பார்த்து அதனுடைய தொடர்ச்சியாக இருப்புநிலை குறிப்பை எப்படி சமன் செய்வது என்பதையும் அடுத்த வகுப்பிலே